வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ராகப்பிரியா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். அவனியாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு. களத்தில் சீறி நிற்கும் காளைகள், காளையர்கள். எண்ணூர் கடற்கரையில் அகற்றப்படும் எண்ணெய் கழிவுகள் உயிரி தொழில்நுட்பம் மூலம் அழிக்கும் பணி தொடங்கியது. அதிமுக எம்எல்ஏக்களுடன் சசிகலா இன்று ஆலோசனை. தொகுதி பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். பஞ்சாப், கோவாவில் அமைதியாக முடிந்தது வாக்குப்பதிவு. பஞ்சாபில் 75%, கோவாவில் 83% வாக்குகள் பதிவு. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ளது. இதில் சீருடை அணிந்த 750க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். திறக்கப்பட உள்ள வாடிவாசலில் சீரிப்பாய 900 காளைகள் காத்திருக்கின்றன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராம் மணிகண்டன். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்குகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக நேற்று 1320 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த பதிவு செய்யப்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு முதற்கட்ட பரிசோதனையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 724 பேர் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்போது 2வது கட்ட மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இந்த கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடக்கலை. எங்களுக்கு தமிழ்நாடு மக்களே ஒன்றிணைந்து பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு இந்த வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டை 2 வருஷமாக மாடு பிடிக்காதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சைக்கிள், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கி. அதே போல் 916 காளைகள் நேற்று பதிவு செய்திருக்கிறார்கள். மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள் அந்த காளைகள், அதாவது அந்தந்த பகுதியிலேயே கால்நடை மருத்துவமனையிலே சான்றிதழ் வாங்கி வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த மருத்துவ குழுக்கள் கால்நடைகள் தகுதியான கால்நடைகள் தானா, அவர்களுக்கு வேறு எதுவும் ஊட்டச்சத்திற்கான வேறு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறா என்று போன்ற பரிசோதனை நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் அல்ல, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பார்வையாளராக ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பிற்காக 2 பக்கமும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு அதற்கு முன்பாக காவல்துறை நிறுத்தப்பட்டுள்ளார்கள். மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து துறைகள், கால்நடை பராமரிப்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, கார்ப்பரேஷன், பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகள் இணைந்து அரசுடைய விதிகளுக்கு உட்பட்ட அனைத்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பார்வையற்றிருக்கிற பொதுமக்களுக்கு வசதிகள் அனைத்து சிறப்பாக பண்ணப்பட்டுள்ளது. அவருக்கு தேவை இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஒரு 13 மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ், 8 ஆம்புலன்சஸ் நம்ம இதில் வச்சிருக்கிறோம். காவல் பணியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணி இருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக மதுரை அவனியாபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் ராமணிகண்டன். இதனிடையே அவனியாபுரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறுவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ஊர் மக்கள் தெரிவித்தனர். இந்த வீர விளையாட்டு என்பது சிறு வயதில் இருந்தே சிறு குழந்தைகள் முதற்கொண்டு வீரமாக வளர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டெல்லாம் அந்த காலத்திலேருந்து பெரியவங்க வச்சுருக்காங்க. அதை பின்தொடர்ந்தே தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீர விளையாட்டுகளை நாங்கள் இந்த நடத்துறதுனால இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த ஜல்லிக்கட்டுனால பலவங்களுக்கு நன்மைகளாக இருக்குங்கய்யா. எப்படின்னு கேட்டால் அந்த ஊரில் இருக்க பெண்ணு பெருசுகள்லாம் கலகலன்னு இருக்குங்க. வெளியூர்காரங்களாம் வருவாங்க. அவங்க சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே இங்கே இருக்கேன். எல்லா வசதியும் செய்கிறதுக்கு இந்த அவனியாபுரம் சர்க்கார் கிராமத்து மக்கள் நாங்கள் எல்லா பேரும் பாடுபட்டிருக்கேன். அதனால் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால ஊருக்குத்தான் நன்மை. எண்ணூர் கடற்கரையில் இருந்து அகற்றப்பட்டு வரும் எண்ணெய் கழிவுகளை உயிரி தொழில்நுட்பம் மூலம் அழிக்கும் பணி தொடங்கியது. எண்ணூர் துறைமுகத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி கப்பல் மீது மற்றொரு கப்பல் மோதிய விபத்தில் கசிந்த எண்ணெய் படலம் திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனால் மீன்கள், ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின. எண்ணூர் பாரதியார் நகர் கடற்கரை அருகே கடலையொட்டி இந்த எண்ணெய் படலம் அதிக அளவில் படிந்துள்ளது. கடலில் மிதக்கும் எண்ணெய் படலங்களை அகற்றும் பணிகள் இன்று 9வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 1 வார காலமாக சுமார் 200 டன் எடையுள்ள இந்த எண்ணெய் கழிவுகள் ஆட்கள் மூலமாக அகற்றப்பட்டுள்ளன. இந்த கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் உயிரி தொழில்நுட்பம் மூலம் அழிக்கும் பணி நேற்று தொடங்கியது. இந்த பணிக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
இதற்கான பணிகளை ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை அறிவியலாளர்கள் முன்னிலையில் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் நடைபெற்று வருகின்றன. இதன்படி காலியான இடத்தில் சுமார் 2000 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு 1.5 அடி அளவில் பள்ளம் தோண்டப்பட்டு அதன் மீது தார்பாலின்கள் விரிக்கப்பட்டன. பின்னர் அதில் கடலில் இருந்து அகற்றப்பட்ட எண்ணெய் கழிவுகளும் மணலும் கலக்கப்பட்டது. இதில் மைக்ரோசோம்ஸ் என்ற நுண் உயிரிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கலக்கப்பட்டன. 3 மாதங்களில் இந்த கழிவுகள் மக்கி முற்றிலும் வளமான மண்ணாக மாறிவிடும் என்றும் இதனை மரம் வளர்ப்பது உள்பட அனைத்து பணிகளுக்கும் பயன்படுத்தலாம் என்றும் அறிவியலாளர்கள் தெரிவித்தனர். இந்த தொழில்நுட்பம் மூலம் சுற்றுச்சூழல் முற்றிலுமாக பாதுகாக்கப்படும் என்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் இந்த முறையில்தான் அழிக்கப்படுகின்றன என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த பணியின் மூலம் எண்ணெய் கழிவுகளை அழிப்பது பற்றிய பொதுமக்களின் அச்சம் முடிவுக்கு வரும் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவன அலுவலர்கள் தெரிவித்தனர். அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் முதல்வர்களின் செயலர்கள் விடுவிப்பு என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதவி விலகல் குறித்து அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஒவ்வொரு தொகுதியிலும் நிலவும் பிரச்சினை குறித்து எம்எல்ஏக்களிடம் விவாதிக்க உள்ளதாகவும் தேர்தலின் பொழுது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து கேட்டறிய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வரும் 24ஆம் தேதி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுவது மற்றும் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வது குறித்தும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சசிகலா அறிவுரைகளும் வழங்க உள்ளதாகவும் தெரிகிறது. இந்த கூட்டத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளும் எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெரினாவில் 144 தடை உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் அறிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த முறையாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கி ஒரு வார காலமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் என தன்னெழுச்சியாக திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பித்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து வன்முறை வெடித்ததால் ஜனவரி 28ஆம் தேதி நள்ளிரவு முதல் மெரினாவில் 144 தடை உத்தரவை சென்னை மாநகர காவல்துறை பிறப்பித்தது. பிப்ரவரி 12ஆம் தேதி வரை இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதால் நேப்பியர் பாலம் முதல் கலங்கரை விளக்கம் வரை விதிக்கப்பட்ட தடை உத்தரவு திரும்ப பெறப்படுவதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் அறிவித்துள்ளார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவைக்கு நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் ஏறத்தாழ 75% வாக்குகள் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், உத்தரகண்ட் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. அதன்படி பஞ்சாப் மற்றும் கோவா மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்றது. 117 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பஞ்சாப் மாநிலத்தில் நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி அளவில் முடிவடைந்தது. இந்த தேர்தலில் பஞ்சாபில் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல், துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதல் மற்றும் மத்திய அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல், முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து உள்பட ஏராளமானோர் வாக்களித்தனர். பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். தீவிரவாத அச்சுறுத்தல் குறித்து எச்சரிக்கப்பட்டிருந்ததை அடுத்து மாநில காவல்துறையுடன் ஆயிரக்கணக்கான துணை ராணுவ வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேபோல் அமிர்தசரஸ் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் மக்கள் வாக்களித்தனர். மாலை 5 மணி அளவில் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையிலும் பதான்கோட், அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வரிசையில் காத்திருந்த வாக்காளர்களும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே லாலு குகுமன் கிராமத்தில் நடைபெற்ற வன்முறையின் பொழுது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார். இது தவிர மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அமைதியாகவே வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தமாக 75% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. The tentative figure reported from various channels like SMS, on phone calls is 70%. This is a tentative figure.
மொத்தம் 40 தொகுதிகள் கொண்ட கோவா சட்டப்பேரவைக்கு நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தலைநகர் பனாஜி உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர், முதல்வர் லட்சுமிகாந்த் பர்சேகர் ஆகியோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்த நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். பெண் வாக்காளர்கள் முழுமையாக வாக்களிக்கும் வகையில் முதன்முறையாக மாநிலம் முழுவதும் 40 வாக்குச்சாவடிகள் வெளிர் சிறப்பு வண்ணத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த வாக்குச்சாவடிகளில் பணிபுரிந்த பெண் அலுவலர்கள் அனைவரும் அதே வண்ணத்தில் உடையணிந்திருந்தனர். மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகும் மார்கோ, பனாஜி உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் வாக்காளர்கள் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மாநிலம் முழுவதும் ஏறத்தாழ 83% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் உயர் அலுவலர் தெரிவித்துள்ளார். Till now the information received is 83%. 83%. Tentatively till now it is 83%, 84% in North Goa and 81.5% in South Goa. உள்ளாட்சி தேர்தலையொட்டி வன்முறை வெடித்த நாகாலாந்து மாநிலத்தில் மெல்ல இயல்பு நிலை திரும்புகிறது. வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகா பழங்குடியினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற நாளில் மாநிலம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். அப்போது திமாப்பூர் அருகே நடைபெற்ற வன்முறையில் 2 பேர் பலியாகினர். 10க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். பல்வேறு இடங்களில் அரசு மற்றும் நகராட்சி அலுவலகங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். வன்முறையை தொடர்ந்து வர்த்தக தலைநகரமான திமாப்பூரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் இணையதள சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது. துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் கலவரம் வெடித்த திமாப்பூரில் மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. சந்தைகளும் வணிக நிறுவனங்களும் செயல்பட தொடங்கியுள்ளன. மக்கள் தங்கள் அன்றாட பணிகளை கவனிக்க தொடங்கியுள்ளனர். आज तो थोड़ा सुधार है, लेकिन आज से 5-7 दिन पहले तक तो बहुत ही स्थिति गड़बड़ था। यहाँ में बहुत आदमी को बहुत चीज़ का दिक्कत हुआ, हम लोग को भी बहुत परेशानी मिला। उसके बाद आज तो थोड़ा नॉर्मल हुआ है, स्कूल भी थोड़ा खुला है, मेडिकल शॉप खुला है, लगभग दुकान तो खुला है। காளஹஸ்தி அருள்மிகு சிவன் கோவிலில் யாகசாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். ஆந்திர மாநிலம் காளஹஸ்தியில் உள்ள புகழ்பெற்ற சிவன் கோவில் ராஜகோபுரத்தின் மீது கடந்த 2010ஆம் ஆண்டு இடி தாக்கியதில் கோபுரம் இடிந்து விழுந்தது. இதனைத் தொடர்ந்து புதிய ராஜகோபுரம் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தன. அந்த பணிகள் நிறைவடைந்ததையொட்டி வரும் 8ஆம் தேதி குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. கடந்த 2ஆம் தேதி புதிய ராஜகோபுரத்திற்கு குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் கோவில் குடமுழுக்கிற்காக யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நேற்று மாலை கோவில் யாகசாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து பற்றி காளஹஸ்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலாற்றில் உயர்த்தி கட்டப்படும் தடுப்பணைகள் தடுத்து நிறுத்த விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. எண்ணெய் கசிவினால் மீனவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு மத்திய மாநில அரசுகளும் கப்பல் நிறுவனமும் உரிய முறையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல் மோதிய விபத்தினால் ஏற்பட்ட எண்ணெய் கசிவை வாசன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நவீன எந்திரத்தை பயன்படுத்தி கசிவை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கைகளால் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியை மேற்கொண்டுள்ளதால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதை முறையாக சரியாக நேரத்திலே செய்யாததால் தான் இன்னும் எண்ணெய் படலத்தை முழுமையாக எடுக்கப்பட முடியாத ஒரு சூழல். இன்னும் ஓரிரு நாட்களிலே முழுமையாக
அகற்றிட முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கும் சரியான நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டால் ஓராண்டிற்குள் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என நடிகர் விஷால் தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கான தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. நடிகர் விஷால் தலைமையில் புதிய அணி இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்திற்கு நடிகர்கள் விஷால், பிரகாஷ், ஆர்யா உள்ளிட்டோரும், இயக்குநர்கள் கௌதம் மேனன், மிஷ்கின், பாண்டிராஜ் உள்ளிட்டோரும் வந்தனர். பின்பு அங்கிருந்த தேர்தல் அலுவலரிடம் அவர்கள் மனு தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் விஷால், இந்த தேர்தலில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஓராண்டிற்குள் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்தார். வாக்குறுதி அளித்தபடி நிறைவேற்றவில்லை எனில் பதவி விலகுவோம் என்ற உறுதிமொழி ஆவணங்களையும் இப்போதே வழங்கிவிட்டதாக நடிகர் விஷால் தெரிவித்தார். எல்லாம் அதாவது 21 EC மெம்பர்ஸும் 6 ஆஃபீஸ் பேரர்ஸ் 27 பேர். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். 27 பேர் இப்போவே ஒரு வருஷம் கழித்து போட்ட டேட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ராஜினாமா கடிதம். என்னென்னா, நாங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் நிறைவேற்றலைன்னா நாங்களே விலகி போயிடுறோம். நம்மளுடைய ஒரு நியூ ஆஸ்பிரேஷன்ஸோடையும் ஒரு இனத்தை ஒரு திசைக்கு நம்ம சினிமாவை எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். இந்நிலையில் விஷாலின் வேட்பு மனுவுக்கு எதிராக தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் நீதிமன்றம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அவருடைய மனுவை நிறுத்தி வைத்திருப்பதாக தேர்தல் அலுவலர் ராஜேஸ்வரன் தெரிவித்தார். விஷால் மனு மீது நீதிமன்ற உத்தரவின்படி முடிவெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இம்மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், திட்டமிட்டபடி மார்ச் 5ஆம் தேதி தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தல் அலுவலர் ராஜேஸ்வரன் தெரிவித்தார். தமிழக ஆந்திர எல்லையில் பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணையை 12 அடிக்கு உயர்த்தி கட்டுவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த தமிழகம் ஆந்திரம் எல்லை பகுதியில் SM நகர் அமைந்துள்ளது. இங்குள்ள சாமுண்டி பள்ளம் என்ற இடத்தில் பாலாற்றில் ஆந்திர அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய அளவில் தடுப்பணை கட்டியது. பின்னர் அந்த தடுப்பணையை 5 அடி உயரமாக உயர்த்தி கட்டியது. தற்போது தடுப்பணை உயரத்தை 5 அடியிலிருந்து 12 அடியாக உயர்த்தி கட்டி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் பாசனம் பெற்று வந்த 2000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் காய்ந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆந்திர அரசின் இந்த நடவடிக்கையை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலாற்றிலே கணேசபுரம் வரையிலே பல்வேறு இடங்களில் 7 தடுப்பணைகளை அவர்கள் கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆந்திர அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு நிலுவையில் இருக்கிற சமயத்திலேயே அதை மீறி செயல்படுவது வன்மையான கண்டனத்துக்குரியது. பாலாற்று உரிமையை பறிக்கிற நடவடிக்கையிலே ஆந்திர அரசு ஈடுபடுவதை தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே அணையை கட்டுவது என்பது தமிழக மக்களுக்கு சொந்தமான பாலாற்று நீரை தடுப்பது மட்டுமின்றி சர்வதேச நதி உரிமை சட்டங்களை மீறிய செயலாக பார்க்க முடிகிறது. உடனடியாக ஆந்திர அரசு கட்டுகின்ற அந்த தடுப்பணை பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும். உடனடியாக நிறுத்தி பாலாற்றை நம்பி இருக்கக்கூடிய 3 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் மனிதவள அறக்கட்டளை சார்பில் சீமை கருவேல மரங்களை அகற்றி 2000 பழ மரக்கன்றுகள் நடப்பட்ட விழாவில் பள்ளி குழந்தைகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் பனங்கூரில் உள்ள பெரிய ஏரியில் 2000க்கும் மேற்பட்ட கருவேல மரங்கள் வளர்ந்து நீர் ஆதாரங்களை அழித்து வருகின்றன. இதனை அடுத்து அதனை அப்புறப்படுத்தும் பணியில் அறக்கட்டளையினர் மற்றும் கிராம மக்கள் சேர்ந்து கருவேல மரங்களை இயந்திரங்களை கொண்டு வேருடன் அகற்றினர். ஏரி முழுவதும் பலன் தரும் வகையில் பழ மரக்கன்றுகளை நட்டனர். ஏரிகள் மற்றும் குளங்கள் தூர்வாரப்படுவதால் நீர் ஆதாரம் பெருகுவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். சீமை வேலிக்கருவ மரங்களை முழுமையாக வேரோடு அகற்றி அங்கே நிழல் தரும் பறவை இனங்கள் உயிரினங்கள் வாழக்கூடிய பழந்தரும் மரங்களை நட்டு வளர்த்து பராமரித்து சீமைக்கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துள்ளோம். எங்கள் ஊரில் இருக்க 48 ஏக்கர் அந்த ஏரியில் நிறையா சீமைக்கருவேலி மரங்கள்லாம் இருந்தது. அதை நாங்கள் எங்கள் ஊர் கிராம மக்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து நாங்கள் அந்த சீமைக்கருவேலி மரங்களை எல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கோம்.
பழனி தைப்பூச திருவிழாவில் பங்கேற்பதற்காக பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள காவடியாட்ட பக்தர்களுக்கு சிங்கனம்புரியில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தைப்பூச திருவிழா வரும் 8ஆம் தேதி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. 2ஆம் படை வீடான பழனியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டுள்ளனர். இதேபோல சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நகரத்தார்கள் ஒன்றிணைந்து காவடி சுமந்து பழனியை நோக்கி பாத யாத்திரையாக புறப்பட்டனர். 21 நாட்கள் விரதமிருந்து புனித யாத்திரையை மேற்கொண்டுள்ள அவர்கள் குன்றக்குடி, சிங்கம்புணரி, நத்தம், ஒட்டன்சத்திரம் வழியாக 7ஆம் நாள் பழனியை சென்றடைவது வழக்கம். நேற்று சிங்கம்புணரி வந்த காவடியாட்ட குழுவினருக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி அடுத்த சுற்றுக்கு அர்ஜென்டினா முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆஸ்திரியாவில் பெண்கள் உடை அணிவதற்கு கட்டுப்பாடு விதிப்பது தொடர்பான முடிவை கைவிட வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆஸ்திரியாவில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் அவர்களது மத வழக்கப்படி பர்தா அணிந்து வருகின்றனர். இந்நிலையில் அந்நாடு அரசு பெண்கள் உடை அணிவது குறித்து பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது. அதில் இஸ்லாமிய பெண்கள் பொது இடங்களில் முகம் முழுவதும் மூடியபடி பர்தா அணிவதை தடை செய்வது முக்கிய அம்சமாக உள்ளது. ஆஸ்திரிய அரசின் இந்த முடிவுக்கு இஸ்லாமிய பெண்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆடை அணிவதற்கு கட்டுப்பாடு விதிக்கும் முடிவை அரசு கைவிட வலியுறுத்தி வியன்னாவில் திரண்ட பல்லாயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்றனர். இதில் கலந்து கொண்ட மாணவிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தனி மனித உரிமையில் அரசு தலையிடுவதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்பு அங்குள்ள அரசு அலுவலகம் முன்பு அவர்கள் ஆஸ்திரிய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். அர்ஜென்டினாவின் போனஸ் ஐரஸில் நடைபெற்ற டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இத்தாலியை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டேவிஸ் கோப்பை போட்டிக்கான தகுதி சுற்று அர்ஜென்டினாவின் தலைநகர் போனஸ் ஐரஸில் நடைபெற்றது. சொந்த மண்ணில் இத்தாலி அணியை அர்ஜென்டினா அணி எதிர்கொண்டது. அர்ஜென்டினா வீரர்கள் கார்லஸ் பெர்லாக் மற்றும் லியோனார்டோ இணை இத்தாலி வீரர்கள் சிமோன் பொலேலி மற்றும் ஃபேபியோ பொலேலி இணையை எதிர்கொண்டது. மிகுந்த விறுவிறுப்பு இடையே நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் 2 செட்களை கைப்பற்றிய அர்ஜென்டினா அணி அடுத்த 2 செட்களை இத்தாலியும் பறிகொடுத்தது. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் 5வது செட் ஆட்டத்தில் இரு அணி வீரர்களும் முனைப்புடன் விளையாடத் தொடங்கினர். இரு அணிகளும் மாறி மாறி புள்ளிகளை குவிக்க கடுமையாக போராடிய அர்ஜென்டினா அணி இத்தாலியை வீழ்த்தியது. 6-3, 6-3, 4-6, 2-6, 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினா அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. இந்தியாவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ள வங்கதேச அணி வீரர்கள் ஹைதராபாத்தில் நேற்று முனைப்பான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவுக்கு வந்துள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி இந்தியாவுக்கு எதிராக ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளது. வரும் 9ஆம் தேதி இந்த போட்டி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி விளையாட்டு திடலில் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக வங்கதேச அணி இந்திய ஏ அணியுடன் பயிற்சி ஆட்டத்தில் விளையாட உள்ளது. இந்த போட்டி இன்று தொடங்குகிறது. 2 நாள் நடைபெறும் இந்த பயிற்சி ஆட்டத்தில் பங்கேற்க உள்ள வங்கதேச அணி வீரர்கள்
ஹைதராபாத்தில் நேற்று முனைப்பான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். கடந்த 2000 ஆண்டில் இந்தியாவில் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய வங்கதேச அணி 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்தியா வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவனியாபுரத்தில் தொடங்கியது ஜல்லிக்கட்டு. களத்தில் சீறி நிற்கும் காளைகள், காளையர்கள். எண்ணூர் கடற்கரையில் அகற்றப்படும் எண்ணெய் கழிவுகள் உயிரி தொழில்நுட்பம் மூலம் அழிக்கும் பணி தொடங்கியது. அதிமுக எம்எல்ஏக்களுடன் சசிகலா இன்று ஆலோசனை. தொகுதி பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். பஞ்சாப், கோவாவில் அமைதியாக முடிந்தது வாக்குப்பதிவு. பஞ்சாபில் 75%, கோவாவில் 83% வாக்குகள் பதிவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.